கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 17:25, Matthew 17:25. அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதற்கு முன்னுமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? பூமியின் ராஜாக்கள் தீர்வையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யாரிடத்தில் வாங்குகிறார்கள் என்று கேட்டார். இப்போ வீட்டுக்கு வந்தவொடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேதுரு பார்த்து கேட்குறார். யார்? பேதுரு எதுவும் சொல்கிறதுக்கு முன்னாடியே. ஏன்னா பேதுருட்ட அவங்க கேள்வி கேட்டவங்களுக்கு என்ன சொல்லிட்டாரு? பேதுரு எஸ்ஆர் சொல்லிட்டார். எப்படி? அவர் கேட்டார். ஏன்னா அவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, அதனால கர்த்தருக்கு எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியத்துக்காக அவர் என்ன சொல்கிறாரு? ஆமாம், ஆண்டவர் கெட்டார்னு சொல்லிட்டாரு. இப்போ இயேசு கிறிஸ்து பேதுருக்கிட்ட கேள்வி கேட்குறாரு. சீமோனே, உனக்கு எப்படி தோணுது? எப்படி? ஏன்னா பேதுரு எண்ணத்தில் என்ன ஓடுது, இதை வச்சு பேதுருக்கிட்ட என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறத கர்த்தருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் தேவனே, அவருக்கு தான் பேதுரு மனசில் என்ன ஓடுன்னு தெரியுமே. அதனால அவரே ஒரு பேச்சை தொடங்கி என்ன கேட்குறாரு? நீ என்ன நினைக்கிற? ஏன்னா அப்படி கேட்கும்போது என்ன கேட்குறாரு? ராஜாக்கள் யார்கிட்ட இருந்து வரி வாங்குவாங்க? தன்னுடைய புதல்வன்கிட்ட வாங்குவாங்களா, குடிமக்கள்கிட்ட இருந்து வாங்குவாங்களா? ரொம்ப அழகா நேர்த்தியாக கர்த்தர் கேட்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை என்று காட்டும் விதமாக. ஏன்னா நீங்க மத்தேயு இங்க மிக அழகாக இதை நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முதல் தேவாலயத்தை சுத்தம் பண்ணும்போது யோவான் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லும்போது அந்த தேவாலயத்தை சுத்தம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. என் பிதாவின் வீட்டை, எப்படி? என் பிதாவின் வீடு ஜெப வீடு என்று அனப்படும் எழுதியிருக்கிறது. ஆனால் நீங்களோ கள்ளர் கோகையாக மாற்றிவிட்டீர்கள். என் பிதாவின் வீடு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் இயேசு கிறிஸ்து கேட்குறாங்க. நீங்கள் லூக்கா 20வது அதிகாரத்தில் பார்க்க முடியும். 25வது வசனத்தில் அவர்கிட்ட கேட்குறாங்க, நாங்கள் ராயனுக்கு வழி செலுத்தணுமா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாணயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை பார்த்துட்டு இதில் யாருடைய சொரூபம் இருக்குன்னு கேட்குறாரு. ராயனுடையது. அப்போ ராயனுக்குரியதை ராயனுக்கும் கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கும் கொடுங்கன்றதை ரொம்ப அழகாக நேர்த்தியாக சொல்லி கொடுக்குறாரு. ரோமர் 13வது அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லும்போது, நம்ம தேசங்களுக்கு நமக்கு மேலே வைக்கப்பட்ட அதிகாரிகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மளுடைய தீர்வைகளை வரிகளை செலுத்த வேண்டியது அவசியங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் இங்கே பேதுருக்கிட்ட கேள்வி கேட்கும்போது அவருங்க கேட்கக்கூடிய காரியம் என்ன? நான் தேவனுடைய குமாரன், அப்போ நான் வரி செலுத்தணுமா? ராஜா யார்கிட்ட வரி வாங்குவார்? தன்னுடைய பிள்ளைகள் இடத்துலாம், இல்லை குடிமக்கள் இடத்துலாம். அப்போ பிள்ளைகள்கிட்ட வரி வாங்க மாட்டான், ஏன்னா ராஜா வீட்டு பிள்ளை. அதே மாதிரி நான் ராஜாவினுடைய பிள்ளை, ஆனாலும் மற்றவர்களுக்கு ஒரு தடையாக விடக்கூடாதபடிக்கு அதை செலுத்த வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை. அப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? முதலாவது எனக்கு இதில் ஒரு பெரிய காரியம் என்னென்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்பதற்கு ரொம்ப அருமையான உதாரணம். ஏன்னா பேதுரு மனசில் என்ன ஓடுதுங்கிறத முதலே தெரிஞ்சு கொள்ளக்கூடிய தேவன். நம்முடைய எண்ணங்களில் என்ன ஓடுதுங்கிறத நமக்கு தெரியுதோ இல்லையோ, நம்முடைய தேவனுக்கு மிக நன்றாக தெரியும். நம்ம பேசுவதற்கு முன்பாக நம்முடைய வாயில் ஒரு சொல் பிறவாவதற்கு முன்பே அறிந்த தேவன் சொல்கிறோம் இல்லையா? அதனால தான் அவர் பேதுருகிட்ட இருந்து எதிர்பார்த்து அவர் என்ன பண்ணுறாரு? அவரே கேள்வி கேட்குறாரு. அப்போ நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? நம்முடைய எண்ணங்களை கர்த்தர்கிட்ட சொல்லுவதற்கு நம்ம ஒரு நாளும் தயங்கக்கூடாது. ஒரு உண்மையாக கர்த்தர்கிட்ட ஆண்டவரே, எனக்கு இப்படி தான் தோணுது, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்படி கேட்கும்போது என்ன நடக்கும்? அவருக்கு ஏற்கனவே தெரியும் தானே. அப்போ அவர் என்ன பண்ணுவார்? உங்களை சரியான முறையில் வழி நடத்துவார். ரெண்டாவது, இங்கே ஆவிக்குரிய அடையாளத்தையும் காட்டுகிறார். இப்போ ஆவிக்குரிய அடையாளம் என்ன பண்ணலைன்னா, என்னைய ஆண்டவருக்கு செய்கிற பணிகள்லேருந்து என்னைய மட்டும் அதிலிருந்து விடுவிக்கலை. ரொம்ப நல்லா கணிங்க. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். இப்போ அவர் வரி செலுத்த தேவையில்லை, ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு? வரி செலுத்துகிறாரு. எதற்காக? நான் ஒரு தனிப்பட்டவன் இல்லை, நான் எக்ஸம்ட் கிடையாது, இதிலிருந்து நான் விலக்கு அளிக்கப்பட்டவன் என்று இல்லாதபடி நமக்கு ஒரு முன்மாதிரியாக. அதனால் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் எதை தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ,
உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன பண்ணாதுன்னா உங்களுடைய கடமையை தவிர்க்க விடவே விடாது. தயவு செய்து நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் மனத்தாழ்மையாக இருக்கும்போது தான் கர்த்தரை கனப்படுத்துவீங்க. அதனால உங்களுடைய ஆவிக்குரிய ஒரு அந்தஸ்து, நீங்கள் ஆவிக்குரிய தலைவன், ஆவிக்குரிய மகனாக இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கோ இல்லை தேவனுடைய காரியங்களுக்கு செய்வதற்கோ உங்களுக்கு அதிலிருந்து ஒரு விலக்கு இல்லை என்பதை நீங்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டு தேவனுக்கென்று உண்மையாய் வாழக்கூடிய மக்களாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவாராக. வல்லபிதாவே, இதோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரனாய் இருந்தும் ஆண்டவரே அவர் வரியை செலுத்தி தான் தன்னுடைய ஆவிக்குரிய சிறப்புரிமைகள் மூலமாய் தன்னை விலக்கு வைத்தவனாக, தன்னை விலக்கிக் கொள்ளுகிறவனாக இல்லாமல் அதை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு மகனாய் எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாய் ஒரு தாழ்மை உள்ளவராய் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.